Good morning. நம்ம chemical properties of a carbonyl compounds, aldehyde ketones பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 6 ஹெட்டிங்ல பார்க்கறதா சொல்லி previous வீடியோல நம்ம nucleophilic addition அப்படிங்கறது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல அந்த பேசிக் மெக்கானிசம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த nucleophilic addition அப்படிங்கிறது 5 reagents கிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டு ஒரு 4 reagents வந்து we have completed in the previous video. என்னென்ன ஒன்று வந்து ஹைட்ரஜன் சயனைட், செகண்ட் இஸ் சோடியம் பைசல்ஃபைட், தேர்ட் இஸ் மெத்தனால் or alcohols, fourth is ammonia derivatives, fifth nucleophilic additionல 5 reagents கொடுக்குறாங்க. அதுல fifth வந்து with ammonia. ammonia உங்களுக்கு தெரியும் NH3, நைட்ரஜன் மேல there is a lone pair of electron, நிறைய முறை வந்துட்டே இருக்கும். so lone pair of electron, this will act as a nucleophile. பட் அமோனியா கிட்ட ஒரு ஆல்டிஹைடும் கீட்டோனும் டிஃபரெண்டா ரியாக்ட் ஆகும். இதுல இருந்து क्वेश्चन வரதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. நமக்கு ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், அசிட்டோன், பென்சால்டிஹைட் 4 ரிஏஜென்ட் கிட்ட 4 ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நாலுமே somewhat important. ஒவ்வொண்ணா போலாம். சே காமன் ஆல்டிஹைட், டிபிக்கல் ஆல்டிஹைட் சொல்லும்போது அசிட்டால்டிஹைட் இஸ் டிபிக்கல் ஆல்டிஹைட், டிபிக்கல். Formaldehyde is an exception because it is H. Benzaldehyde becomes aromatic. And typical aliphatic nave acetaldehyde. இதுகிட்ட அமோனியா போட்டோம்னு சொன்னோம்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் as usual. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா இந்த மெக்கானிசம்லாம் வேண்டாம். ஒரு அசப் ஒரு ஹைட்ரஜன் H+ இங்க போய்டும், NH2 இங்க வந்துடும். அப்ப என்ன ப்ராடக்ட் வருது? அடிஷன் நடக்கும்போது இங்க இந்த H ஆல்ரெடி இருக்கு, இங்க O ஒரு H அஸ்யூம் பண்ணிக்கங்க, ரிமைனிங் இருக்குது NH2. இது ஒரு அடிஷன் காம்பவுண்ட். இது என்ன பண்ணோம்னா லேசா வார்ம் பண்ணினா போதும், ஒரு வாட்டர் இங்க OH இங்க H, வாட்டர் போக this becomes CH3, C இந்த H அப்படியே இருக்கு, இல்ல நீங்க இப்படி எடுத்து எழுதிட்டாலும் சரி. டபுள் பாண்ட் NH. இந்த காம்பவுண்ட் பேரு ஆல்டிமைன். அமைன் அப்படின்னா NH2. கார்பன் சிங்கிள் பாண்ட் NH2 இருந்தா அமைன், கார்பன் டபுள் பாண்ட் NH இருந்தா இமைன். ஆல்டிஹைட்ல இருந்து வந்தால ஆல்டிமைன். இதுக்கு பேரு அசிட்டால்டிஹைடு அமோனியா ரெண்டு சேர்ந்தாச்சு. 2 மார்க்ல கேட்கலாம். What happens when acetaldehyde treated with ammonia? அல்லது how is acetaldehyde converted into aldimine? ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் படிச்சு வைங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைடுக்கு என்ன ஃபார்முலா? HCHO. அமோனியா இது கூட ட்ரீட் பண்ணோம்னா ஒரு கண்டென்சேஷன், ஒரு எக்ஸெப்ஷன். இது வந்து டைரக்ட் அடிஷன். இது என்னன்னா ஒரு கண்டென்சேஷன் ரெண்டும் சேரும் பொழுது யூசுவலா ஒண்ணுல இருக்க ஆக்சிஜனோ இன்னொன்னுல இருக்க ஹைட்ரஜனோ வாட்டரா போயிட்டு அப்புறம் ஜாயின் ஆச்சுன்னா அது பேர் கண்டென்சேஷன். ஸோ இது அடிஷன், இது கண்டென்சேஷன். என்ன ப்ராடக்ட் வருது? இந்த ரியாக்ஷன் மட்டும் பேலன்ஸ்டா படிக்கணும். பேலன்சிங் இஸ் வெரி சிம்பிள். என்ன காம்பவுண்ட் கிடைக்குன்னா இந்த பேர் எழுதுற பாருங்க. ஹெக்ஸா அப்படின்னா 6, மெத்திலீன், ஹெக்ஸா மெத்திலீன். உங்களுக்கே தெரியும் CH4 is methane, CH3 is methyl, CH2 is methylene. ஹெக்ஸா மெத்திலீன். அப்ப என்னன்னா CH2ங்கிறது 6 இருக்குது. மெமரைஸ் பண்ணிக்கணும். ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமைன். டெட்ராமைன் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். டெட்ரானா 4. இங்க நைட்ரஜன் கார்பனோட சேர்ந்திருந்தா அமைன். சார் அமைன்னா NH2 தான் சார். பிரைமரி அமைன்னா NH2, செகண்டரி அமைன்னா NH, டெர்ஷரி அமைன்னா வெறும் N, 3 கார்பனோட சேர்ந்திருக்கு. அந்த மாதிரி இது டெர்ஷரி அமைன் டைப். சோ இதுக்கு பேரு ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமைன் அப்படின்னு பேர். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நேம், ஸ்ட்ரக்சர், ப்ரிப்பரேஷன். இதுல நம்ம பேலன்ஸா எழுதும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர் சார் போடுங்க. வாட்டர் பேலன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி, மனப்பாடமே பண்ண வேண்டாம். இது 6CH2 பாருங்க, இதுதான் CH2, CH2. இது எத்தனை இருக்கு? 6. அப்ப put 6. நைட்ரஜன் 4 இருக்கு, put 4. so 6HCHO plus 4NH3 படிச்சாலும் சரி, இல்ல இத மனப்பாடம் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி இத பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சரி. வாட்டர் சொல்ல வேண்டியது இல்ல, 6 ஆக்சிஜன் அப்ப 6H2O. so how is hexamethylene tetramine prepared கேட்கலாம். hexamethylene tetramine நல்லா புரிஞ்சுக்கணும்.
ரியாக்ஷன் கேட்கலாம், ஃபார்முலா கேட்கலாம். இதனுடைய இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்? இதனுடைய ஸ்ட்ரக்சர், ஹவு திஸ் இஸ் அமைன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி பிரைமரி அமைன்னா NH2, செகண்டரி அமைன் அப்படின்னா என்ன இருக்கணும்னா NH 2 கார்பன், டெர்ஷரி அமைன்னா N3 கார்பன்ஸ். அதான் இதனுடைய ஸ்ட்ரக்சரும் கேட்போம். இது வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். எப்படி போறோம் பாருங்க, 3 டைமென்ஷன்ல கொடுத்தாங்க. ஒரு நைட்ரஜன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்படி வாங்க, இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH2, அடுத்து கீழே போங்க, நைட்ரஜன், இங்க நைட்ரஜன், இந்த ஹெக்ஸாகோனல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்தது CH2. சோ இந்த 3 நைட்ரஜன் 3 CH2 வந்தாச்சுங்களா. இப்போ அடுத்தது எப்படி வர போறோம், 4வது நைட்ரஜனை கரெக்டா இதுக்கு நடுவுல போடுறோம். இத இந்த நைட்ரஜனோட இதோட ஜாயின் பண்றேன். த்ரூ என்னன்னா CH2, த்ரூ CH2, இந்த CH2 வழியா நைட்ரஜன் ஜாயின் ஆகிறத வச்சுக்கலாம். சரி, இதான் ஸ்ட்ரக்சர். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஹெக்ஸாகோனல் ரிங் போடும்போது ஆல்டர்னேட்டர் நைட்ரஜனுக்கு அடுத்தது CH2, நைட்ரஜனுக்கு அடுத்து CH2, நைட்ரஜனுக்கு அடுத்து CH2 டைரக்டா கனெக்ட் பண்ணக்கூடாது. நைட்ரஜன் டைரக்டா கனெக்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா நடுவுல நைட்ரஜன் போடுங்க. மற்ற 3ஓட கனெக்ட் பண்ணும்போது த்ரூ CH2. ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரக்சர் கூட கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கலாம். தாராளமா இத ஸ்ட்ரக்சர் கேட்டு இதனுடைய நேம் சொல்லி எங்க இருந்து வந்தது எப்படி வேணா क्वेश्चन வரலாம். இதுல இருந்து you can expect ஒரு क्वेश्चन. இது யூஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இருக்கு இல்லைங்களா. கிட்னில இருந்து பிளாடருக்கு போற ட்ராக் இருக்கு, யூரினரி ட்ராக். அதுல இன்ஃபெக்ஷன் அல்லது பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் அல்லது கிட்னில இன்ஃபெக்ஷன் நடந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை கியூர் பண்றதுக்காக this is used. யூரினரி ஆன்டிசெப்டிக், யூரினரி இந்த வார்த்தையெல்லாம் ஆன்டிசெப்டிக் சொல்லலாம். யூரினரி ஆன்டிசெப்டிக் அல்லது கியூரிங் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் தி கிட்னி அப்படின்னு சொல்லும்போது யூரினரி ஆன்டிசெப்டிக் என்ன பண்ணலாம். இதனுடைய கமர்ஷியல் நேம் யூரோட்ரோபின் அப்படின்னு கமர்ஷியல் நேம். இந்த 2 நேம் பாருங்க. ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமைன் is called urotropin. Urotropin is hexamethylene tetramine. இத சொல்லி இதுக்கு என்ன பேரு, இந்த பேர்ல இருந்து இது எது வேணா கேட்கலாம். ஏதோ ஒரு क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இது வந்து யூரினரி ஆன்டிசெப்டிக் ஆர் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்கு யூரோட்ரோபின் நேம்ல ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமைன் ஃபார்முலா, பிரிபரேஷன், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம். அது மட்டும் இல்ல, RDX அப்படின ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய சினிமாலாம் பார்த்திருக்கோம் நம்ம. RDXன்றது ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ். மற்ற எக்ஸ்ப்ளோசிவ்லாம் எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சுன்னா அங்க ரிமைனிங் ஏதாவது இருக்கும். அந்த ரிமைனிங் இருக்கிற ரெசிடியூ எடுத்து இது என்ன எக்ஸ்ப்ளோசிவ்னு அனலைஸ் பண்ணலாம். ஆனா RDXன்றது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் தான். அதோட எக்ஸ்பான்ஷன் ரிசர்ச் ஆர் டெவலப்மெண்ட் டி எக்ஸ்ப்ளோசிவ்ல RDX. அது என்னன்னு சொன்னா இந்த காம்பவுண்ட கண்ட்ரோல்டா நைட்ரேஷன் பண்ணுவாங்க. கண்ட்ரோல்டா. அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் ஒரு NO2, 6 கார்பன்லயுமே கண்ட்ரோல்டா நைட்ரேஷன் பண்ணோம்னா ஒரு 6 கார்பன்லயும் ஒரு H பதில் ஒரு NO2 வரும். அப்ப இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், சைக்ளிக் ட்ரைமெத்திலீன். மூணுல மட்டும் வரும். ட்ரைமெத்திலீன், ட்ரைமெத்திலீன், ட்ரைநைட்ரமைன் அப்படின்னு ஃபுல் நேம். அதெல்லாம் வேண்டாம். சைக்ளோனைட் அப்படின்றது இன்னொரு நேம். இது தெரிஞ்சது சைக்ளோனைட். இதனுடைய கமர்ஷியல் நேம் RDX. இது என்ன யூஸ் ஆகும், பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ். சோ எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. 1 பிரிபரேஷன் கேட்கலாம் 2 மார்க். இந்த நேம சொல்லி கேட்கலாம், இந்த நேம சொல்லி கேட்கலாம். சோ இது 1 மார்க்ல. இதனுடைய யூஸ் 2 யூஸ் 3 யூஸ் 2 யூஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கு. So you can expect one question in the public examination. Aldehyde la acetaldehyde விட formaldehyde related ஆக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நல்லா படிங்க. very important. இந்த அசிட்டோன் இருக்குதே அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அசிட்டோன் undergoes condensation. நான் இத சும்மா புரியுதான்னு பாருங்க. இது ஒரு அசிட்டோன் மாலிக்யூல். அமோனியா கிட்ட நான் போடுறேன். அமோனியாவை சும்மா புரியறதுக்கு இப்படி வரலாம். நான் இந்த மாதிரி இத இப்படி பிரிச்சு எழுதிட்டேன். இன்னொரு அசிட்டோன் இங்க கன்சிடர் பண்றேன். இன்னொரு அசிட்டோன் CH3 C++O CH3. So two acetone molecules, two acetone condense with one ammonia.
எப்படி கண்டென்ஸ்னாவே வாட்டர் போகும். ஸோ இங்க இந்த செகண்ட் மாலிக்யூல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் செகண்ட் மாலிக்யூல்ல இருக்க மெத்தில்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், ஃபர்ஸ்ட் மாலிக்யூல்ல இருக்க ஆக்சிஜன், அமோனியாவுல ஒரு H, செகண்ட் அசிட்டோன் மாலிக்யூல்ல இருக்க ஒரு H, இதெல்லாம் சேர்ந்து வாட்டரா போறதா அஸ்யூம் பண்ணி வாட்டர். அப்போ அந்த ப்ராடக்ட் வருது இல்லையா, என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் பாருங்க. இந்த கார்பன் இதுல CH3 CH3 ஒரு பாண்ட்ல NH2, இன்னொரு பாண்ட்ல இது. அதாவது மனப்பாடம் பண்றது ஒரு மெத்தடு. எழுதும் போதே எப்படி நடந்தது அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அசிட்டோன், செகண்ட் அசிட்டோன், அமோனியா, இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஸோ இதுல ஆக்சிஜன் போச்சு, ஒரு பாண்ட் இங்க, ஒரு பாண்ட் இங்க. இதுக்கு பேர் டை அசிட்டோன் அமைன் அப்படின்னு பேர். டை அசிட்டோன் அமைன் பிளஸ் வாட்டர். இது கேட்கிற சான்ஸ் இருக்கா? சொல்ல முடியாது. தெரிஞ்சு போச்சுங்க, இம்பார்ட்டன்ட். பென்சால்டிஹைட் இருக்கு, அது கண்டென்சேஷன். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு எழுதுற பாருங்க. லெட் மீ ரைட் ஒரு பென்சால்டிஹைட் இருக்கு, C6H5. இந்த CH டபுள் பாண்ட் O. ஓகே, இன்னொரு பென்சால்டிஹைட். இதுவும் நான் சொல்ற மாதிரி எழுதுற மெத்தட்ல உங்களுக்கு ரியாக்ஷனை மெமரைஸ் பண்ணவே வேண்டாம். ஒரு பென்சால்டிஹைட், இன்னொரு பென்சால்டிஹைட், ரெண்டு அமோனியா இங்க எழுத போறேன். ரெண்டு அமோனியா எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இங்க எழுதுனா இல்லைங்களா, அது மாதிரி ஒரு அமோனியா எழுதும் பொழுதே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். இன்னொரு அமோனியா பிளஸ் இன்னொரு பென்சால்டிஹைட், இன்னொரு பென்சால்டிஹைட். சோ அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா 3 பென்சால்டிஹைட் molecules condensed with 2 ammonia molecules. கண்டென்ஸ்னாவே என்ன சொல்றோம் நம்ம? வாட்டர். சோ இங்க ஒரு வாட்டர் எடுத்துங்க, இங்க ஒரு வாட்டர் எடுத்துங்க. அப்ப இந்த டபுள் பாண்ட்ல இந்த N, இந்த டபுள் பாண்ட்ல இந்த N, இந்த ரெண்டு Hம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும் வாட்டர். அப்ப இந்த ப்ராடக்ட் நீங்க எப்படி எழுதுவீங்க? C6H5. இது நீங்க டைரக்டா CH கூட போட்டுக்கலாம். CH டபுள் பாண்ட் N. அதே போல இந்த H நீங்க தனியாவும் காட்டலாம். CH டபுள் பாண்ட் N. இந்த ரெண்டு நைட்ரஜன்ல இந்த ரெண்டு பாண்டிங், சோ இந்த பாண்ட் இந்த நைட்ரஜன், இந்த பாண்ட் இந்த நைட்ரஜன். அப்போ CH C6H5 plus 3 water molecule. இது பேர் ஹைட்ரோபென்சமைடு பேர். ஹைட்ரோபென்சமைடு. சோ இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. அசிட்டால்டிஹைட்ல அடிஷன் நடக்குது. Acetaldehyde adds with ammonia molecule forming acetaldehyde ammonia. It can lose water forming aldehyde. அப்ப இதுல அடிஷனும் நடக்குது, கண்டென்சேஷனும் நடக்குது. ஃபார்மால்டிஹைட்ல பியூர்லி கண்டென்சேஷன். ஆனா இதுல இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. அசிட்டோன்ல டைரக்ட் கண்டென்சேஷன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அடிஷன் நடக்கும், அப்புறம் கண்டென்சேஷன் நமக்கு டைரக்டா கொடுத்தாங்க. இதுலயும் கண்டென்சேஷன். சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கண்டென்சேஷன் ஃபைனலா வரும்போது ரெண்டு புரிஞ்சுக்கிறோம். எனவே அமோனியா கிட்ட ஃபர்ஸ்ட் ஆட் ஆகி அப்புறம் தான் இந்த மெக்கானிசம் படி வாட்டர் வெளியில போகும். இப்போ இதுல எப்படி 5 மார்க் கூட கேட்கலாம். எப்படி? how does the following react with ammonia? simple question. react with ammonia ன்னு சொல்லி இந்த 4ல ஏதாவது 3 கேட்கலாம். any 3. how does 3 மார்க்ல ஏதாவது 2 கேட்கலாம். 2 மார்க்ல ஏதாவது 1 கேட்கலாம். இந்த ஃபார்மால்டிஹைட் அமோனியா ரியாக்ஷன்ல பல விஷயம் சொன்னேன். ரியாக்ஷன் கேட்கலாம், கமர்ஷியல் நேம் சொல்லி ப்ரிப்பரேஷன் கேட்பாங்க, இந்த நேம் சொல்லி கேட்கலாம், அல்லது வாட் இஸ் யூரோட்ரோபின். நான் உங்களுக்கு அந்த क्वेश्चन பேங்க்ல இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. சோ இதுல இருந்து ஒரு क्वेश्चन வரதுக்கு சான்சஸ் உண்டு. இதுதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். சோ இப்போ நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல 6 ஹெட்டிங்ஸ்ல கொடுக்குறாங்க. ஒரு ஹெட்டிங் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், அதெல்லாம் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். சோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன வரப்போறோம் பார்க்கலாங்களா? the next reaction A அப்படிங்கிறது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இது A. B அப்படிங்கிறது என்ன கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா B ல ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஆக்சிடேஷன் இது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம்.
ஆக்சிடேஷன் அப்படின் போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா acidified potassium or sodium dichromate K2Cr2O7 or Na2Cr2O7. So எழுதுறதுனா எழுதுறேன் H+ அப்படின்னு போட்டா acidified. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கலாம். அல்லது acidified KMnO4 potassium permanganate இருக்கலாம். alkaline KMnO4 base reagent கேள்விப்பட்டிருக்கோம் இருக்கலாம். concentrated nitric acid ஏதாவது ஒன்று. இது கொஞ்சம் பவர்ஃபுல், இது கொஞ்சம் பவர்ஃபுல், இது கொஞ்சம் மைல்டு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம போடுறோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஆக்சிடேஷன் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட்ல என்ன குரூப் இருக்கும்? COOH. சோ இதுதான் பிரின்சிபல். என்ன பிரின்சிபல் சொல்றேன் நானு? aldehydes or ketones undergo oxidation with any one of the oxidizing agent to form carboxylic acid. But main difference என்ன அப்படின்னு கேட்டோம்னா இப்போ aldehydes like acetaldehyde எடுக்கிறீங்க, formaldehyde எடுக்கலாம், benzaldehyde எடுக்கலாம். any aldehyde நீங்க எந்த ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணா போடலாம். மைல்டு, ஸ்ட்ராங், எதை போட்டாலும் சரி. என்ன ஆகும்னா becomes carboxylic acid with the same number of carbon. The CHO will become COOH. அவ்வளவுதான் சிம்பிள். இது வந்து very simple principle. நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். So acetaldehyde becomes acetic acid, formaldehyde becomes formic acid, benzaldehyde becomes a benzoic acid. இதுல புரியறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. any one oxidizing agent aldehydeல அந்த ஃப்ரண்ட்ல இருக்க குரூப் அப்படியே இருக்கு. and the CHO will become COOH. So what about ketones? Ketones பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அது ஆக்சிடேஷன். So let me consider acetone வரணும். ketone எடுக்கறேன். The ketone வந்து mild reducing agent like alkaline KMnO4, the acidified இதுல dilute acid கலந்த dichromate இதெல்லாம் போட்டா அவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது இல்ல. கொஞ்சம் strong like nitric acid, acidified KMnO4, acidified dichromate இதெல்லாம் போட்டா ஆக்சிடேஷன் நடக்கும். பட் இங்க என்ன ஆகும்னா molecule breaks up to இந்த கார்பனைல் குரூப் வரைக்கும்னா இங்க break ஆகி we will get two different carboxylic acids. இது will become two carbon இருக்க acid. பேலன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். acidic acid இந்த பக்கம் இருக்குது one carbon உடைய acid, formic acid, two different acids. வித்தியாசம் பாருங்க. aldehyde will give carboxylic acid with the same number of carbon atom, ஒரே ஒரு acid கிடைக்கும். formaldehyde formic acid, acetaldehyde acetic acid, benzaldehyde benzoic acid. But ketones on strong oxidation molecules break to form two different acids. Both have less number of carbon atom than the ketone. The three carbon இருக்கு. We get two acids. ஒண்ணுல 2 carbon, இன்னொன்னுல 1 carbon. The acetone இருக்கு will give mostly acetic acid. So formic acid sir, formic acid is highly susceptible for oxidation. The oxidizing agent presence-ல இது உடனே ஆக்சிடைஸ் ஆகி CO2 வாட்டரா போயிடும். அதனால acetone oxidation-னாவே we get acetic acid அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து symmetric ketones. symmetric ketone அப்படினா ரெண்டு சைடும் சேம். இப்போ இதே unsymmetric ketone இருந்தா சார், unsymmetric ketone-னா சே எங்கிட்ட CH3, CH2, CH2, CO, CH3 இருக்கு. ஒரு பக்கம் ப்ரொபைல், ஒரு பக்கம் மெத்தில். unsymmetric. அப்ப மெத்தில் n ப்ரொபைல் கீட்டோன் சொல்லலாம் அல்லது பென்டனோன் 1 2 3 4 5 கார்பன் பென்டனோன் 2 பென்டனோன் இருக்கு. இத நான் ஆக்சிடைஸ் பண்ணும்போது I can get two types of products. என்ன பாருங்க, இன் கேஸ் இப்படி பிரேக் ஆச்சு அப்படினா இது CH3 CH2 இந்த பார்ட் ஆக்சிடைஸ் ஆச்சுனா this is propionic acid or propanoic acid. இது என்ன மாறும் அப்படின்னு கேட்டோம்னா so this becomes acetic acid CH3 COOH. இப்படி பிரேக் ஆச்சுனா இன் கேஸ் இப்போ நான் போட போறேன் இப்படி பிரேக் ஆச்சுனா இது என்ன மாறும் அப்படின்னு கேட்டோம்னா butanoic acid CH3 CH2
CH2 இது வரைக்கும் this becomes a COOH. இது என்னவா மாறும்? formic acid. So என்ன நடக்கும், எது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Popov சொல்றேன் பாருங்க. Popov அப்படிங்கிறவரு இந்த மாதிரி unsymmetric ketones எல்லாம் எடுத்து powerful oxidizing agent போடணும். எது போடலாம்? இந்த concentrated nitric acid வச்சுக்கோங்களேன். concentrated nitric acid போட்டு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு ஆசிட் தான் கிடைச்சது. இது கிடைக்கல. இதுதான் மேஜர் ப்ராடக்ட். அப்ப எப்படி பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இல்ல. எப்படி பிரேக் ஆயிருக்குன்னா இங்க பிரேக் ஆயிருக்கு. இதை வச்சு ஒரு ரூல் சொல்றாரு. அது பேர் போப்போவ்ஸ் ரூல்னு பேர். இந்த ரூல் கேட்கலாம், இல்லுஸ்ட்ரேட் வித் எக்ஸாம்பிள் கூட கேட்கலாம். இதெல்லாம் கேட்கறத விட ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் கேட்கறத விட போப்போவ்ஸ் ரூல்ன்றத பாருங்க. என்ன சொல்றோம்? during the oxidation of the rule சொல்றேன். during the oxidation of unsymmetrical ketone with powerful oxidizing agent. During the oxidation of unsymmetrical ketone with a powerful oxidizing agent like concentration O3, the cleavage takes place in the ketone. Cleavage breaking takes place in the ketone such that the keto group goes to smaller alkyl group. Keto group எதுக்கிட்ட போயிருப்பாங்க? smaller alkyl. அதான் acetic acid. keto group வந்து இதோட போச்சுனா என்ன வந்துரும் அப்படின்னு கேட்டோம்னா இது கிடைக்கும். இது கிடைக்கலையே. So keto group is retained and goes to the smaller alkyl group forming the carboxylic acid. So let me repeat. During the oxidation of unsymmetrical ketone with oxidizing agent which causes cleavage in the ketone molecule, the carbonyl group or keto group goes with the smaller alkyl group forming the respective acid. இது Popov's rule அப்படின்னு பேரு. இதுதான் என்ன சொல்றோம் நம்ம ஆக்சிடேஷன் அப்படிங்கிற B ரியாக்ஷன். ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் முடிச்ச உடனே நேச்சுரலி நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டோம்னா ரிடக்ஷன் வரப்போறோம். ஸோ ஆஃப்டர் ஆக்சிடேஷன் லெட் மீ கோ டு ரிடக்ஷன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடுற மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை பேஸ் பண்ணி இதுல 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன் படிக்க போறோம். ஸோ இதுவும் somewhat important. So we pass on to the third type of chemical property, reduction of carbonyl compounds. Reduction. இதுல ஒன்னு வரணும். யூசுவலா இந்த கார்பனைல் குரூப் இருக்கு இல்லைங்களா, இதை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம்னு கேட்டோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். போன சாப்டர்ல கூட படிச்சோம். இது டீகம்போஸ் ஆகி H ஆட்டம்ஸ் ஒரு அட்டாமிக் ஸ்டேட்ல சோடியம் போரோஹைட்ரேட் NaH, சோடியம் போரோஹைட்ரேட் NaBH4. இந்த ரெண்டு தான் குவைட் காமன். சம்டைம்ஸ் நம்ம ஹைட்ரஜன், பிளாட்டினம், பல்லாடியம்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா இது என்ன பண்ணுவோம்னா இன்கேஸ் நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ல கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இதை ரெடியூஸ் பண்றதுக்கு இது மூணுமே யூஸ் ஆகும். இன்கேஸ் காம்பவுண்ட்ல இதோட சேர்த்து முன்னாடியோ பின்னாடியோ கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருந்தா இது என்ன பண்ணுவோம்னா ரெண்டையுமே ரெடியூஸ் பண்ணிடும். அதனால மோஸ்ட் ப்ரிஃபர்ட் வந்து இதுதான். இது டபுள் பாண்ட் இல்லைன்னு சொன்னா இதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ் நீட்ல பயன்பட முடியும். ஸோ முதல்ல நான் வரேன். இப்போ ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் நான் போடுறேன். எனி ரெடியூசிங் ஏஜென்ட் இதுல என்ன பிரின்சிபிள் சொன்னா 2 ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆகும்? அதே இதுதான். இட் இஸ் இந்த நியூக்ளியோபிலிக் அடிஷன் மாதிரி தான். கார்பன்ல ஒரு H, ஆக்சிஜன்ல ஒரு H, ஆல்கஹால் கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் கேள்விப்படுறோம். எப்போ எங்கிட்ட அசிட்டால்டிஹைட் மாதிரி ஒரு ஆல்டிஹைட் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அசிட்டால்டிஹைட் மாதிரி ஆல்டிஹைட். அது என்ன? எக்ஸப்ட் ஃபார்மால்டிஹைட் விடுறது. இது அசிட்டால்டிஹைட். இதுல நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டேன். ஒரு கார்பன்ல H, ஆக்சிஜன்ல ஒரு H. அப்ப என்ன வரும்? CH3 CH. இங்க ஆல்ரெடி H இருக்குது, ஆக்சிஜன்ல ஒரு H. எத்தனால், எத்தனேல், LUPS நேம் எத்தனால் ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால். பிரைமரினா என்ன? கார்பன் ஹேவிங் 1 alkyl or carbon having 2 hydrogen. So acetaldehyde மாதிரி எந்த benzaldehyde போட்டா benzyl alcohol, propanaldehyde போட்டா propyl alcohol. So the
கார்பன் ஆக்சிஜன்ல 2 H சேரும். கீட்டோன் எடுத்தோம்னா கீட்டோன் போது நம்ம 2 alkyl groups. So இதுல reduction any reducing agent lithium aluminum hydride அந்த மாதிரி any reducing agent போட்டீங்கன்னா அதே இந்த C இங்க ஒரு H இங்க ஒரு H. அப்ப இது என்ன ஆல்கஹால் செகண்டரி என்ன having 2 alkyl அல்லது 1 H. The difference புரியுது. Except formaldehyde, all other aldehydes on reduction with any one reducing agent form primary alcohol. Excuse me. While all ketones on reduction give secondary alcohol. இது வந்து first type. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த CO குரூப்பை ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட், இது கொஞ்சம் முக்கியமான ஒரு ஏரியா. இதே கார்பனைல் குரூப் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு 4 H வைங்க, போன முறை 2 H இப்போ 4 H என்ன ஆகுதுன்னா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி வாட்டரா போயிடும். அப்ப கார்பன்ல இந்த பிளேஸ் ஆஃப் 1 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் ஆயிடும். அப்ப this becomes hydrocarbon group. Carbonyl becomes hydrocarbon. இப்போ இதுக்கு வந்து the conversion of the carbonyl compound into hydrocarbon சொல்லுவோம். பட் இது கொஞ்சம் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் போடணும். அதுல என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோங்கிறத வச்சு 2 நேம் ரியாக்ஷன் போடுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்னு பேரு கிளமென்சன் ரிடக்ஷன் அப்படின்னு பேரு. கிளமென்சன் ரிடக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப சிம்பிள் இது. இன்னொன்று பேரு வுல்ஃபே கிஷ்னர் ரிடக்ஷன் பேரு. ஸோ ரெண்டும் பிரின்சிபல் ஒன்னே தான், ரெடியூசிங் ஏஜென்ட் டிஃபரெண்ட். கிளமென்சன் ரிடக்ஷன் என்ன? ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனோட நம்ம என்ன போறோம்னா ஜிங்க் அமால்கம். அமால்கம்னா உங்களுக்கு தெரியும், மெர்க்குரியோட ஒரு மெட்டல். இன் ஜிங்க் அமால்கம் இன் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஜிங்க் அமால்கம் இன் கான்சென்ட்ரேட்டட் HCl. இது போடலாம். இது போட்டீங்கன்னா கிளமென்சன் ரிடக்ஷன். இதுவே வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் என்னன்னு கேட்டோம்னா ஹைட்ரசீன், போன வீடியோல பார்த்தோம். ஹைட்ரசீன் இதான் ரெடியூசிங் ஏஜென்ட். இன் சோடியம் ஈத்தாக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோடியம் ஈத்தாக்சைடு, இது கேட்டலிஸ்ட். இது ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்டலிஸ்ட். சோ இத போட்டு ரெடியூஸ் பண்ணா பிரின்சிபல் இதே தான், கிளமென்சன் ரிடக்ஷன். இத போட்டு ரெடியூஸ் பண்ணா வுல்ஃப்-கிஷ்னர். சே நான் அசிட்டால்டிஹைட் எடுக்கிறேன், CH3CHO. நீங்க 4Hங்கறத போட்டாலும் போடலனாலும் ஓகே. இது இண்டிகேட் பண்ணும் ஒரு ஆக்சிஜன் வாட்டர் 2H போச்சு, அப்போ அசிட்டால்டிஹைட் becomes ஈத்தேன். இதே அசிட்டோன் எடுத்தீங்கன்னா CH3 C double bond O CH3, இதே 4H, இதே ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிஜன் எடுத்துட்டு 2H போடுறீங்க, ப்ரோபேன். நம்பர் ஆஃப் கார்பன் அதே இருக்கும், ப்ரோபேன் பிளஸ் வாட்டர். இந்த வாட்டர்ன்றத இண்டிகேட் பண்ணா பெஸ்ட், இல்லனாலும் மைண்ட் பண்ணணும். So acetaldehyde becomes ethane, acetone becomes propane, benzaldehyde போட்டா toluene. அது மாதிரி ஒன்னொன்னு நீங்களே பண்ணலாம். அதே தான் இங்கேயும் ரெடியூசிங் ஏஜென்ட் மட்டும் வேற. சோ இதே தான் அசிட்டால்டிஹைட் நீங்க போடுறீங்க, CH3CHO becomes ethane, CH3CH3 plus water plus 4H போட்டா போடுங்க, போடலனாலும் ஓகே. அதே தான் அசிட்டோன், CH3CO CH3 plus 4H. இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை ப்ராப்பரா காட்டணும். இத மாத்துனீங்கன்னா ரியாக்ஷன் தப்பு. சோ கிளமென்சன் ரிடக்ஷன் ரெடியூசிங் ஏஜென்ட் இது, வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் ரெடியூசிங் ஏஜென்ட் ஹைட்ரசீன் சோடியம் ஈத்தாக்சைடு. இது ரெடியூசிங் ஏஜென்ட், இது கேட்டலிஸ்ட். இதே இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இது என்னன்னு சொன்னா மோரலஸ் அதே மாதிரி. இது வந்து பினோகோல் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். இங்க நம்ம என்ன பண்றோம்னா அதே ரிடக்ஷன். இங்க மெர்க்குரி அமால்கம் இன் வாட்டர், மெர்க்குரி அமால்கம் இன் வாட்டர் போட்டோம்னா இங்க 2 அசிட்டோன் மாலிக்யூல். இது கூட கேட்டாங்க, 2 அசிட்டோன் மாலிக்யூல்ஸ். ஒன்னு பிளஸ் இன்னொரு அசிட்டோன் நான் போடுறேன், CH3 இது இருக்குது. இதுல அதே 4H வரதா வைங்க. இப்போ என்ன 2 ஒண்ணா சேரும் பொழுது CH3, இந்த CH3 இங்க ஒரு OH,
இது ஜாயின் ஆயிட்டது இங்க OH இது வந்து ஒரு டயால் இது பேர் பினக்கோல்னு காமன் நேம் டயால் என்ன 4 கார்பன் பியூட்டேன் 2,3 டைமெத்தில் 2,3 டயால் so 2,3 டைமெத்தில் பியூட்டேன் 2,3 டயால் சொல்லுவோம் இது வந்து பினக்கோல் பேரு இது ஒரு ரிடக்ஷன் so இந்த நேம் ரியாக்ஷன்ல ரெண்டு இது கேட்டா கேட்கலாம் இதுதான் ரிடக்ஷன் அப்படிங்கிறது so we have completed 3 sets of reaction nucleophilic addition oxidation reduction இன்னும் 3 sets of chemical properties இருக்கு next videosல